ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோபின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள். யோபு 34 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனங்கள் முடிய. தியான வசனம் எசேக்கியேல் 36. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்னதை நிச்சயமாய் செய்வார். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்திய வார்த்தை அதுதான். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், நிச்சயமாகவே உனக்கு ஆண்டவரிடமிருந்து பதில் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கூட்ட மக்கள் தீய சதி ஆலோசனைகளிலே ஈடுபடுகிறவர்களாக இருந்தார்கள். தீய ஆவிகளோடு தொடர்பு கொள்கிறவர்களான இவர்கள் மர்மமான பல சதித்திட்டங்களை உடையவர்களாக மதச்சார்பற்ற பொதுவானதொரு பெயரில் ஸ்வீடன் தேசத்திலே தங்கள் தலைமையகத்தை நிறுவியிருந்தார்கள். அது அந்த நாட்டின் தலைநகரமாகிய ஸ்டாக்ஹோமில் அழகியதொரு கட்டடத்தில் செயல்பட்டு வந்தது. ஸ்வீடனின் இளவரசனான பெர்டில் உட்பட ராஜ குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் அந்த குழுவினருக்கு ஆதரவு கொடுத்து வந்தார்கள். அவர்களுடன் ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். அதே நிமித்தம் தங்கள் முழு தேசத்தின் மேலும் அந்த குழுவினர் ஆதிக்க செலுத்த நேரிடும் என்பதையும், அதன் விளைவாக தங்கள் தேசம் வெகு அதிகமான பாதிப்புக்குள்ளாக நேரிடும் என்பதையும் உணர்ந்த அந்த நாட்டினுடைய மெய்யான கிறிஸ்தவர்கள் பலர் மிகவும் மனமருந்தினார்கள். செல் ஹயோபெக் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்களில் ஒருவராயிருந்தார். தேவ வைராக்கியமுள்ளவராயிருந்த அவர் ஆவிக்குரியவர்களான சில வாலிபர்களோடு சேர்ந்து தங்கள் தேசத்திற்காக 3 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படி தீர்மானித்தார். அதற்காக அவர்கள் ஒரு படவில் ஏறி தங்களுடைய தலைநகரத்திற்கு அருகில் இருந்த தீவு ஒன்றிற்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தேசத்தை ஆட்கொள்ள முற்படுகின்ற சத்துருவின் மறைவான கிரியைகள், தீய ஆவிகளினுடைய சேஷ்டைகள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும் என்று உபவாசத்தோடும் கண்ணீரோடும் 3 நாட்கள் தொடர்ந்து ஜெபத்தில் போராடினார்கள். 3 நாள் முடிந்து மறுநாள் அதிகாலையில் ஸ்டாக்ஹோம் நகரத்திற்கு திரும்பி வந்த அவர்கள் நேராக அந்த தீய சக்திகளை வைத்துக்கொண்டு நாட்டிற்கு துரோகம் பண்ணி கொண்டிருந்த அந்த குழுவினர் தங்கியிருந்த அந்த தலைமையகத்திற்கு சென்று அதனுடைய பிரதான வாசலிலே நின்று, இங்கிருக்கும் இருளின் இரகசிய கிரியைகள் யாவும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வெளியரங்கமாக்கப்படுவதாக என்று கட்டளையிட்டு பின்பு அவரவர் தங்கள் இடங்களுக்கு சென்று விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? சில நாட்களுக்கு பின்பாக அந்த குழுவினர் தலைமையகத்திற்கு அடுத்ததாக அமையப்பெற்றிருந்த ஒரு பழைய கட்டிடத்தின் உரிமையாளர் அதனை முற்றிலுமாக இடித்துவிட்டு அங்கு புதிதாக கட்டிட வேலையை துவங்கும்படி திட்டம் பண்ணியிருந்தார். ஒரு நாள் காலை வேளையிலே அந்த பழைய கட்டிடத்தை வெடி வைத்து தகர்க்கும் பணி மேற்கொள்ளப்பட்ட போது அது அந்த கட்டடத்தை தகர்ப்பதற்கு பதிலாக எதிர்பாராத விதமாக சற்று திசை மாறி நேராக இந்த பொல்லாத குழுவினருடைய கட்டடத்தினூடாக சென்று அதனுடைய உள் அறைகளை வெளியரங்கமாக திறந்து காண்பித்து விட்டது. அவர்களது புனித ஸ்தலமாக அவர்களால் கருதப்பட்டு வந்த அந்த உள்ளறை ஒன்றினில் வைக்கப்பட்டிருந்த 100கணக்கான மனித எலும்புகளும் மண்டை ஓடுகளும் அந்த சாலையின் வழியாக கடந்து சென்ற அனைவரும் காணத்தக்க வெளியரங்கமான காட்சிகளாய் அமைந்திருந்தன. அருமையானவர்களே, இதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியுற்றனர். அன்று நிகழ்ந்த சம்பவம் பல புகைப்படங்களுடன் கூட செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அந்த தேசம் முழுவதும் பரவியது. அந்த குழுவினர் தங்கள் செயல்களை குறித்து பதிலளிக்க வேண்டும் என மக்கள்
ஆவேசத்துடன் குரல் எழுப்பினார்கள், போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த குழுவில் முக்கிய ஸ்தானங்களை வகித்து வந்த ராஜ குடும்பம் அந்த குழுவை விட்டு விலகியது. வாணிப உலகத்தில் ஈடுபட்டிருப்பதாக வெளி உலகத்திற்கு தோற்றமளித்த அந்த குழுவினர் 350 ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த இரகசிய செயல்களை தேவன் ஒரே நாளில் உலகறிய செய்துவிட்டார். அவை என்றைக்குமாக மறைந்திருக்கவில்லை. ஒரு தேவ மனிதனும் தேவ வைராக்கியம் உள்ளவர்களாகியிருந்த சில வாலிபர்களும் செய்த ஊக்கமான ஜெபத்தின் மூலம் இருளில் மறைந்திருந்தவை வெளியரங்கமாக்கப்பட்டன. அவர்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறவர். அக்கிரமக்காரர் ஒழித்து கொள்ளத்தக்கதாக எந்த அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியால் அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள். அகங்காரிகள் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், மற்றவர்களை மதிக்காதவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், அகம்பாவம் கொண்டவர்கள் ஆண்டவருக்குள்ளாக அடங்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று பிசாசு அறிந்து அவன் தன்னுடைய முழு பலத்தோடும் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்பதாக 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நம் தேவன் உரைத்திருக்கிறதை பலமுறை வாசித்திருக்கிறோம் அல்லவா? இந்த வசனத்தை நன்றாக நாம் பலமுறை வாசித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வசனத்தில் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று நம் ஆண்டவர் உரைத்திருப்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த வேத வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசம் என்பது என்ன? நம்முடைய தேசத்தை மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம், நம்முடைய குடும்ப வாழ்வு, தேவனுடைய திருச்சபை ஆகியவற்றையும் குறிக்கிறது. நீ உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து கதறுவாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்படும். உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கோ குடும்பத்திற்கோ தேசத்திற்கோ அல்லது உன்னுடைய திருச்சபைக்கோ விரோதமாக கிரியை செய்யும் எல்லா அந்தகார தீய வல்லமைகள் செயலற்று போய்விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37வது வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், பிரசங்க வாக்கியமாக 36, 36 நாம் வாசித்தோம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதாகவும் குறிப்பிடுகிறார். இங்கே 36வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இன்று இந்த முதல் தேதியில் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். விளைச்சலற்ற நிலங்கள் விளைச்சலை கொடுக்கக்கூடியவைகளாகவும் வனாந்தரம் செழிப்பானதாகவும் வனாந்தரத்தில் நெய் பொழியத்தக்கதாக நான் உனக்கு நன்மையானவைகளை செய்யப் போகிறேன். இவைகளெல்லாம் உன்னை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்களை அறிந்து கொள்வார்கள். இது சாதாரண ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, சொல்லி செய்யாத இல்லையென்றால் வார்த்தையிலே நாணயமில்லாத மனிதனுடைய வார்த்தை அல்ல. நாவிலே வல்லமை உடையவர், சொன்னதை செய்கிறவர். அவர் இங்கே சொல்லுகிறார், நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு 37வது வசனத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை எதிர்நோக்கி இருக்கிற அருமையான திருச்சபையே, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை கொடுப்பார் என்று சொல்லி காத்திருக்கிற தேவ பிள்ளையே,
ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நாம் நம்முடைய சொந்தமாக்கி கொண்டு அவைகளின் அடிப்படையில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று என்பதாக சொல்லுகிறார். ஆம், உன் தேவன் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, வல்லமையுடைய தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் சொன்னதை செய்வார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவரிடத்திலே பதில் உண்டு. என் ஆண்டவரிடத்திலே நிச்சயமான பதில் உண்டு. நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக முடிவும் உண்டு. இதை மனதில் கொண்டவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இந்த முதல் நாளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் சொல்லியும் செய்யாதவர் அல்ல. மனிதன் ஒருவேளை சொன்ன வார்த்தையை மீறி விடுகிறான், உதவி செய்ததை மறந்து விடுகிறான். ஆனால் உதவக்கரைகளாக இருக்கிற எனக்கும் எங்களுக்கும் கூட ஆண்டவரே, நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, இந்த பதிலையும் முடிவையும் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக உம்முடைய பாதத்திலே தொடர்ந்து ஜெபத்திலே நிலை நிற்கிறவர்களாக எனக்கும் எங்களுக்கும் பலனை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.